Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். தவிக தலைவர் விஜய் நடித்துள்ள படம் ஜனநாயகன். இனி அரசியலில் தீவிர கவனம் செலுத்த உள்ளதால் இதுதான் தன் கடைசி படம் எனவும் அவர் அறிவித்துள்ளார். இந்த படம் கடந்த 9 திரைக்கு வருவதாக இருந்தது. ஆனால் படத்திற்கு தணிக்கை சான்று கிடைக்காததை அடுத்து படத்தின் வெளியீடு தள்ளி போனது. இதையடுத்து பட தயாரிப்பு நிறுவனம் சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது. உடனடியாக தணிக்கை சான்றிதழ் வழங்க உடனே மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்திற்கு உத்தரவிட வேண்டும் என முறையிட்டது. மனுவை கடந்த 9 விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ஆஷா ஜனநாயகன் படத்திற்கு UA சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டார். இந்த உத்தரவுக்கு எதிராக திரைப்பட தணிக்கை வாரியம் சென்னை ஐகோர்ட்டில் மேல்முறையீடு செய்தது. அன்றைய தினமே 2 நீதிபதிகள் அமர்வில் அந்த மனு விசாரிக்கப்பட்டது. தனி நீதிபதியின் உத்தரவுக்கு தடை விதித்து வழக்கு விசாரணை 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இதற்கு எதிராக பட தயாரிப்பு நிறுவனம் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தது. இந்த மனு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் தீபாங்கர் தத்தா, AG மாஷி அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. தயாரிப்பு நிறுவனம் சார்பில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி ஆஜரானார். ஜனநாயகன் படம் ஜனவரி 9 வெளியாகும் என ஏற்கனவே அறிவித்து இருந்தோம். நாடு முழுவதும் 5000 தியேட்டர்களில் படம் வெளியாக இருந்தது. டிக்கெட்டுகள் விற்பனையும் நடந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் குறிப்பிட்ட 10 காட்சிகளை நீக்கினால்தான் படத்திற்கான தணிக்கை சான்றிதழ் தரப்படும் என தணிக்கை வாரியம் தெரிவித்தது. எனவே இந்த விவகாரத்தில் கோர்ட் உடனடியாக உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என வாதிட்டார். இதையடுத்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கூறியதாவது: சென்னை ஐகோர்ட்டில் ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணை நடந்து வருகிறது. அடுத்த வாரம் மறு விசாரணை நடக்க உள்ளது. இந்த நிலையில் அவசரமாக சுப்ரீம் கோர்ட்டை அணுக வேண்டிய அவசியம் என்ன? இதை மிகவும் வேகமான செயல்பாடாக கருதுகிறோம். தற்போதைய சூழலில் இந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்க முடியாது என நீதிபதிகள் கூறினர். இதனால் ஜனநாயகன் ரிலீஸுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கலுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் தீர்வு கிடைத்துவிடும். பொங்கல் விடுமுறையில் படம் ரிலீஸ் ஆகும் என நம்பியிருந்த விஜய் ரசிகர்கள் பெரும் ஏமாற்றமடைந்துள்ளனர்.